Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கிராமத்தில் இருந்த டூரிங் டாக்கீஸ்குள்ள மனோரமா அந்த முறுக்கு, இந்த அதிர்சம், இந்த சீடை இதெல்லாம் சின்ன சின்னதாக எடுத்துட்டு அவங்க அம்மா செய்கிற பலகாரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணும். அந்த காலத்தில் இருந்த பல நடிகர்களுடைய படங்கள்லாம் பார்த்துட்டே இருந்து இவங்களுக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனோரமாவோட அம்மா கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி பாடுறதுல நடிக்கிறதுல இதுல எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னும் போது மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம் இயக்கம் பண்ணி எடுக்கிறாங்க. கண்ணாசன் ஐயாவே டைரக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க அந்த படத்தை. ஸோ அந்த படத்தில் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய், அதாவது மனோரமா வந்து கூட்டிட்டு போய், அவங்க பேர் கோபி சாந்தா, அப்போ வந்து கூட்டிட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, தில்லானா மோகனம் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படங்கள்லாம் வரும்போது மனோரமா பத்தி, அதாவது வந்து இண்டஸ்ட்ரியே பேச ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு நடிகை, யார் இந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. சிவாஜிக்கு ஈக்குவலான ஒரு நடிகை மனோரமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளை சிவாஜி மனோரமா அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில ஜென்ரலாவே அப்படி ஒரு பேச்சு உண்டு. எல்லாருக்குமே அது தெரியும். பொம்பளை சிவாஜி மனோரமா அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வந்து காட்டக்கூடியவங்க. சிவாஜி கணேசனே பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடிக்கும் போது, அதாவது மனோரமாவை கிண்டல் பண்ணுவாராம். கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சுன்னா நீ அடிச்சு தூக்கிடுவிய, உனக்கு இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். அதே மாதிரி மனோரமாட்ட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ஜிஆரோடையும் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக முதல்வர் ஜெயலலிதாவோடையும் நடிச்சிருக்காங்க, கலைஞர் ஐயாவோடையும் நடிச்சிருக்காங்க. 3 சீஃப் மினிஸ்டரோட மனோரமா டிராவல் பண்ணி அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையாருக்கு நிறைய எதிர்ப்புகள் பலமாக இருந்துச்சு. அப்போ வந்து மனோரமா வந்து கூட ஜெயலலிதாவோட பிரச்சாரம் பண்ணும்போது ரஜினியை பற்றி பேச சொல்கிறான். ரஜினியை பற்றி அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு கிறுக்கன், ஒரு காலத்தில் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சான், அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ எல்லாம் பேசிட்டாங்க அந்த அம்மா. தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற போது அதை வந்து ஃபீல் பண்ணி ரஜினிகிட்ட அவங்களே போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சொல்லும்போது ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, ஐயோ அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுமா ஆச்சி, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அருணாச்சலம்னு ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னு சொல்லி. ஆதன சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். உமன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இவங்க இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஆட்சின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது ஆட்சி மனோரமா தான். ஸோ ஆட்சி மனோரமா பற்றி தெளிவாக நம்மகிட்ட பேசுறதுக்காண்டி சினிமா விமர்சகருமான ஆஸ்கர் மூவிஸோட ப்ரொடியூசருமான பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், ஆட்சி மனோரமா அவங்கள வந்து ஆக்டர்ஸ் சொல்கிறதா, மேடை நாயகின்னு சொல்கிறதா, இல்லை பிளேபேக் சிங்கர் சொல்கிறதா, ஒரு டான்ஸர் சொல்கிறதா, இந்தமாதிரி பல பரிணாமம் இருக்குது சார். ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆட்சி மனோரமா மேடை நாடகத்திலேருந்து எப்படி படத்துக்குள்ளே போனாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். மனோரமா அவர்கள் வந்து மேடை நாடகத்தில் தான் ஆரம்பத்தில் வந்து நடிக்கிறாங்க. அதாவது வந்து சிறு வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. 1937 அந்த வருஷத்தில் தான் மன்னார்குடியில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான பேர் கூட மனோரமா கிடையாது. அதாவது வந்து கோபி சாந்தா அப்படிங்கிறது தான் அவங்களோட உண்மையான பேர். உண்மையான பேர் வந்து கோபி சாந்தா. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் மனோரமா பற்றி சொல்லணும்னா, அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ணாங்க. அவங்க அதாவது மனோரமா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவருமே வந்து மனோரமா பிறந்த சில நாட்டிலேயே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து மனோரமாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. காரைக்குடி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருந்திருக்காங்க அவங்க. ஆக்சுவலி மனோரமாவோட மதர் வந்து இந்த பலகாரம்லாம் செய்வாங்கல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, முறுக்கு, இந்த அதிர்சம், இந்த மாதிரியான பலகாரம்லாம் செய்வாங்கள்ல, இது வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க போல். அதை வந்து செஞ்சு மனோரமாட்ட கொடுப்பாங்களாம். மனோரமா சின்ன பொண்ணாக இருக்கும்போது, ஒரு 6, 7, 8 வயசுலாம் இருக்கும்போது மனோரமா அந்த பலகாரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கிராமத்தில் இருக்க டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது வந்து ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசையிலே மட்டுமே மேலே விட்டு இப்படி மெய்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 4-5 கட்டையெல்லாம் இருக்கும். சும்மா ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு துணியில் செஞ்ச மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஹை கிளாஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்சு போட்டிருப்பாங்க. ஹை கிளாஸ்க்கு சின்ன சின்ன நம்ம ஸ்கூலில் அந்த காலத்தில் இருந்து இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன பெஞ்ச் இருக்கும்ல, அந்த மாதிரி பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயருக்கு ஒன்று கட்டியிருப்பாங்க, நல்ல திக்கான ஒரு கயர் கட்டியிருப்பாங்க. கயரை தாண்டி போனீங்கன்னா வெறும் மணல் தான் இருக்கும். அந்த மணலில் வந்து அந்த லோ கிளாஸாக இருக்கிறாங்க பாருங்க, அதாவது கீழே உள்ள டிக்கெட்டு, அவங்க உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இப்படிதான் இருந்துச்சு சினிமா அந்த காலத்துல. இந்த மாதிரி அந்த கிராமத்துல இருந்த டூரிங் டாக்கீஸ்குள்ள மனோரமா அந்த முறுக்கு, இந்த அதிர்சம், இந்த சீடை இதெல்லாம் சின்ன சின்னதா எடுத்துட்டு அவங்க அம்மா செய்யற பலகாரங்கள்லாம் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்பவே சின்ன பொண்ணா இருக்கும்போது தியேட்டர்ல வியாபாரம் பண்ணி அந்த காசை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாங்க. இப்படி வந்து மனோரமா வந்து தியேட்டர்ல வியாபாரம் பண்ணி முறுக்கு வித்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா,
நிறைய படங்கள் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து தியேட்டருக்கு டெய்லி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இப்போ வேற வேற மாதிரியான படங்கள் வரும். ஒரு வாரம் வேற படம் வரும், இன்னொரு வாரம் இன்னொரு படம் வரும். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஐயா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள், அந்த காலத்தில் இருந்த பல நடிகர்களுடைய படங்கள்லாம் பார்த்துட்டே இருந்து இவங்களுக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. நடிப்பு மேலே இயற்கையாகவே ஒரு எண்ணங்கள், அதாவது நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனோரமாவோட அம்மா கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி பாடுறதுல நடிக்கிறதுல இதுலாம் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னும் போது மனோரமாவோட அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, சரி மகள் ஆர்வமாக இருக்காங்க, மகள் நல்லா நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நாடகங்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நாடகங்கள்லாம் ஏதோ நாடகங்கள் அந்த ஊரில் போடுறது, இந்த கிராமத்துலலாம் போய் அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள்லாம் இப்போ போடுவாங்க. இப்போ தான் அந்த கிராமத்தில் போய் நாடகம் போடுறது, கூத்து போடுறது எல்லாமே நின்று போச்சு. அந்த மாதிரி வர இடங்களில் போய் என் மகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்போது குழந்தை நட்சத்திரமாக சில வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும்போது அதில் ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நல்லா நடிக்குதுன்னும் போது இதே மாதிரி ஒரு நாடகம் வந்து ஒரு சமயம் வந்து எஸ் ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, லட்சிய நடிகர், அவர் வந்து போட்டிருக்காரு ஒரு கிராமத்தில் போய் காரைக்குடி பக்கத்தில். அந்த நாடகத்தில் இதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேரக்டருக்கு மனோரமா வந்து நடிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணா அப்போ ஒரு 12-10 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இந்த அம்மா இப்போ நடிக்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு நடிக்கிறத பார்த்துட்டு ராஜேந்திரன், எஸ் ராஜேந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். என்னம்மா நீ உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்எஸ்ஆரோடைய நாடக குழு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமான நாடக குழுவாக இருந்துச்சு. அந்த நாடக குழுவில் வந்து மனோரமாவை சேர்த்துக்கிட்டார், இணைச்சிக்கிட்டார், அதாவது நடிக்கிறதுக்கு. நிறைய வேடங்கள் கொடுக்குறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து 15-16 வயசுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு அக்கா தங்கச்சி வேடம், அப்புறம் கதாநாயகி துணையாக இருக்கிற வேடம், இந்த மாதிரி வேடங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க. என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுத்தா கூட அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டே வராங்க. கண்டிப்பாக. ஆமாம். இப்படி இருக்கும்போது கண்ணதாசன் ஐயா வந்து இந்த எஸ்எஸ்ஆர் நாடகத்தை வந்து ஒரு தடவை பார்க்கும்போது இந்த பெண் யாரும் இவர் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்டு எஸ்எஸ்ஆர்கிட்ட கேட்டு அவங்க வந்து மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம் இயக்கம் பண்ணி எடுக்கிறாங்க. கண்ணதாசன் ஐயாவே டைரக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க அந்த படத்தை. ஸோ அந்த படத்தில் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய், அதாவது மனோரமா வந்து கூட்டிகிட்டு போய், அவங்க பேர் கோபி சாந்தல்ல, அப்போ வந்து கூப்பிட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. சினிமாவுக்கு வரும்போது அவங்க பேர் வந்து மனோரமான்னு மாற்றிட்டாங்க போல. ஓகே, ஆமாம், மாற்றிட்டாங்க. அது யார் எந்த இடத்துல மாற்றினாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் நாடகங்கள்லேயே மாற்றினதாக தான் சொல்கிறாங்க. சரியான தகவல் என்னென்னா எஸ்எஸ்ஆர் தான் வந்து கோபி சாந்தான் இருந்த இவங்க பேரை வந்து மனோரமான்னு மாற்றிருக்காங்க. அப்படிதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து ஒரு தடவை வந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்காரு, எஸ்எஸ்ஆர் நாடகம். இப்போ இந்த பொண்ணோட நடிப்பு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக நடிக்குது அப்படின்னு தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே எஸ்எஸ்ஆர்ட்ட கேட்டுக்காரு, யார் இந்த பொண்ணா, ரொம்ப நல்லா நடிக்கும், மனோரமான ஒரு பொண்ணு, நம்ம ட்ராமாவில் நிறைய நடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் தான் மனோரமாவை ஃபஸ்ட்டு சினிமாவில் அறிமுகப்படுத்துறாரு. அந்த படத்தில் வந்து சினிமாவில் மனோரமா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் மனோரமாக்கு 1-2 படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக வெக்ஸ் ஆகி மறுபடியும் நாடகங்களே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அதாவது வந்து அவங்க வந்து இந்த நடிப்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டு வெளியிலே போகல. சினிமா, அதுக்கப்புறம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நாடகம்னும் போது நாடகத்தில் நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து ஒரு டேக்லேயே முடிக்கணும் எல்லாத்தையும். இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 வாட்டி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி நடிச்சு நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க. நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, தில்லானா மோகனம்பெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படங்கள்லாம் வரும்போது மனோரமாவை பற்றி அதாவது வந்து இண்டஸ்ட்ரியே பேச ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு நடிகை, யார் இந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. இதோ ஒரு காலகட்டத்தில் இப்படி சினிமா அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதே மாதிரி நாடக குழுக்களில் ட்ராவல் பண்ணும்போது நாடக குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா MS ராமநாதன் அப்படின்னு ஒரு நடிகர், அதுவும் நாடக நடிகர் ட்ரூப்பில். அப்போ வந்து முத்துராமன் இருக்கார்ல, கார்த்திகோட அப்பா, அவரும் நாடகத்தில் நடிக்கிறாரு. முத்துராமனோட ஒய்ஃப், அதாவது வந்து கார்த்திகோட அம்மா இருக்காங்கல்ல, சுலக்ஷ்ணா, அவங்களும் ஒரு நாடக நடிகை தான். இப்போ மனோரமாவும் ஒரு நாடக நடிகை. ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது தொடர்ந்து அந்த நாடகம் பல மேடைகள் பார்க்குது. ஒரு நாடகம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா வேற ஊரில் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த குரூப் வந்து பல இடங்களுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த நாடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில முத்துராமன் இருக்கார் இல்லையா, கார்த்திகோட அப்பா, அவருக்கும் சுலோக்ஷனா, அதாவது வந்து இப்ப கார்த்திகோட அம்மா, அவங்களுக்கும் ஒரு லவ் ஏற்படுது. அவங்க வந்து கணவன் மனைவியா மாறுறாங்க. இதே மாதிரி வந்து மனோரமாக்கும் MS ராமநாதன், அவரும் நடிகர் தான், நாடக நடிகர் தான். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1964 அந்த கல்யாணம் நடக்குது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்குது.
கல்யாணம் நடந்த சில காலங்கள்லேயே மனோரமா வந்து கர்ப்பமாகறாங்க. அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காண்டி அவங்களுடைய சொந்த ஊர் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வராங்க. இப்போ இவர் வந்து ராமநாதங்கிறவர் தொடர்ந்து நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. பூபதி அப்படிங்கிற குழந்தை வந்து மனோரமாவுக்கு பிறக்கிறாங்க. ஒரு பையன், ஆண் பையன் பிறக்கிறாங்க. அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த எம்எஸ் ராமநாதன் வந்து ஒரு 15-16 நாள் கழித்து வந்து பார்க்குறாரு. இந்த குழந்தைய பார்த்துட்டு போனவர் தான் திருப்பி வரவே இல்லை. ஏதோ காரணம் அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணி வேற ஒரு பெண்ணையும் திருமணமும் செஞ்சுக்கிறாரு. மனோரமா அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிடுறாங்க. பரவாயில்ல, போயிட்டு போங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோரமா வந்து அதாவது வந்து 64 திருமணமாகி 66க்குள்ளேயே அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிடுது. 2 வருடங்கள் தான் அவங்களுடைய மன வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ திருமணங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தபோது கூட, நடிகையாக இருந்தபோது கூட மனோரமா வந்து அதுக்கு ஏற்றுக்கவே இல்லை. ஒரே ஒரு திருமணம் தான், அந்த திருமணம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு திருமணம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில்ங்கிறது கடைசி வரைக்கும் தீர்மானமாக இருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? அதில் வந்து அதாவது வந்து அவங்களுடைய அதாவது வந்து பல பேரை வந்து சிரிக்க வச்ச நடிகை. அவங்களோட மன வாழ்க்கை பாருங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய வாழ்க்கை. அதாவது அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வருடங்கள் வாழ்ந்தா கூட அந்த மன வாழ்க்கைங்கிறத அவங்க விட்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சோகம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே. கண்டிப்பா அந்த சோகத்தை தாண்டி அதுக்கடுத்துமே மூவிஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சு எப்படி அந்த ஓவர் கம் பண்ணாங்க சார்? இல்லை, அவங்க வந்து மனோரமாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதாவது மனோரமாவை பர்சனலாகவே எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய ஃபாதர் டைரக்டர் எம் பாஸ்கர் அவங்களுடைய படங்களில் வந்து மனோரமா 4-5 படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்போ நான் ஷூட்டிங்லேயும் பார்த்துருக்கேன். நிறைய மனோரமா வீட்டுக்கு கூட நான் போயிருக்கேன் என் ஃபாதரோடு சேர்ந்து. அப்போ பல விஷயங்கள் எங்கள் ஃபாதருக்கு வந்து மனோரமாவை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப பிரேவான லேடியாக இருக்கிறதுனால எங்கள் ஃபாதர் எப்படி மனோரமாவை கூப்பிடுவாங்கன்னா சிவாஜினின்னு தான் கூப்பிடுவாங்க. சிவாஜினி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அதாவது வந்து எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே வாங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மனோரமா. சிவாஜினி எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாம், எங்கள் அப்பா அப்படி தான் கூப்பிடுவாங்க எப்போவுமே. நானே நேரடியாக பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லை, அதாவது வந்து சிவாஜிக்கு ஈக்குவலான ஒரு நடிகை மனோரமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளை சிவாஜி மனோரமா அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாகவே அப்படி ஒரு பேச்சு உண்டு. எல்லாருக்குமே அது தெரியும், பொம்பளை சிவாஜி மனோரமா அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வந்து காட்டக்கூடியவங்க. இப்போ சிவாஜி கணேசனே பார்த்தீங்கன்னா பல படங்களில் நடிக்கும்போது அதாவது வந்து மனோரமாவை கிண்டல் பண்ணுவாரான். கொஞ்சம் கேப் கிடச்சிச்சுன்னா நீ அடித்து தூக்கிடுவிய, உனக்கு இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரான். அண்ணன் என்னென்ன நீங்கள் உங்ககிட்ட நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போல். அதே மாதிரி மனோரமாட்ட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ஜிஆரோடையும் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக முதல்வர் ஜெயலலிதாவோடையும் நடிச்சிருக்காங்க, கலைஞர் ஐயாவோடையும் நடிச்சிருக்காங்க, பல பேரோட வந்து மனோரமா வந்து நடிச்சிருக்காங்க. அப்படிதான் அவங்களுக்கு. அதனால் வந்து 3 சீஃப் மினிஸ்டரோட மனோரமா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதாவது கலைஞர் ஐயாவோடையும் நெருக்கமான ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் ஐயாவோடையும் நெருக்கமான ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையாரோடையும் நெருக்கமான ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாரை பற்றி சொல்லும்போது, அவங்க வந்து 96 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். நம்ம அந்த ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து மனோரமா வந்து கேம்பெயின் பண்ணுறது கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ரஜினி வந்து ஜெயலலிதாவை பயங்கரமாக எதிர்க்கிறாரு. அதாவது இந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ஓப்பனாக கொடுக்குறாரு. எந்த காலத்திலையுமே எந்த அரசியல் தலைவரையும் எதிர்த்து ரஜினி இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவே சரித்திரம் இல்லை. ஆனால் என்னன்னு தெரில, அந்த எலெக்ஷன் போது ரஜினி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையாருக்கு நிறைய எதிர்ப்புகள் பலமாக இருந்துச்சு. அப்போ வந்து மனோரமாவெல்லாம் கூப்பிட்றாங்க, நிறைய நடிகர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மனோரமா வந்து கூட ஜெயலலிதாவோட பிரச்சாரம் பண்ணும்போது ரஜினியை பற்றி பேச சொல்கிறாங்க. ரஜினியை பற்றி பேச சொல்லும்போது ரஜினியை பற்றி அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு கிறுக்கன், ஒரு காலத்தில் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சான், அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அந்த அம்மா. அதாவது எப்போவுமே அப்படி பேசக்கூடியவங்க கிடையாது. மனோரமாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் அன்பாகவும் ரொம்ப பிரியமாகவும் ரொம்ப அதாவது வந்து மரியாதையாகவும் நடந்துக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் பாருங்கள், என்னமோ ஒரு டைம் அது, அந்த டயத்தில் வந்து அவங்களும் அப்படி ஏதோ ஒன்று கண்ணாப்புண்ணான்னு பேச போய் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதாவது வந்து நீங்கள் ரஜினிக்கு பெரிய மாஸான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அதாவது தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய ஆளுமை, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோடு இன்றைக்கும் வந்து 75 வயசுலேயும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினி இன்றைக்கி மக்களும் பார்க்குறாங்க, இன்றைக்கும் ரஜினியை கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு கரிஷ்மா உள்ள ஆர்டிஸ்டாக ரஜினி இருக்கார்ல, இப்போ சும்மா விடுவாங்களா? அதுவும் 96 பேசும்போது கண்ணாபுண்ணான்னு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மனோரமாவுக்கு. அது வந்து மனோரமாவே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபீல் பண்ணாங்க, அதையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ ஒன்று இது வந்து
நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், நம்ம வந்து எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மையார் யாரோட ட்ராவல் பண்ணியிருந்தாலும், முதல்வர்கள் பல முதல்வர்களோட ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஒரு நியூட்ரலான நடிகை. நம்ம வந்து பல பேரோட கமல்ஹாசனோடய நடிச்சிருக்காங்க, ரஜினியோட நடிச்சிருக்காங்க, சத்யராஜன் நடிச்சிருக்காங்க, சரத்குமாரோட நடிச்சிருக்காங்க, கார்த்திகோட நடிச்சிருக்காங்க, பிரபு நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லா படங்களும் நடிச்சிருக்காங்களா. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு ஸ்டேஜ் மேலே தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற போது அதை வந்து ஃபீல் பண்ணி ரஜினிகிட்ட அவங்களே போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தப்பு தம்பி, நான் வந்து அப்படி பேசிட்டேன், என்னன்னு தெரில, ஏதோ ஒரு என்னுடைய டைம் தான் நான் சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து அது பெருசாக எடுத்துக்காதீங்க தம்பி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, ஐயோ அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுமா ஆச்சி, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் ஏதோ நீங்கள் பேசிட்டீங்க, அதை பற்றிலாம் நான் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அருணாச்சலம்னு ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு கதை சொல்லுவார் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதில் நடிங்க அப்படின்னோடனே இல்லை தம்பி இருக்கட்டும் அப்படின்ட்டு சங்கோஜப்பட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாமா ஆச்சுமா, நீங்கள் நடிங்கம்மா, நீங்கள் நடிக்கிறீங்கம்மா அருணாச்சலத்தில், போங்கம்மா, கன்ஃபார்ம்டாக நடிக்கிறீங்க, இந்த கேரக்டர் நான் டேரக்டர் சொல்லி நடிக்க சொல்கிறேம்மா அப்படின்னோடனே டேரக்டர் சுந்தர் சி நடிக்கிறார் படத்துக்கு, அவர் போய் ஒரு மனோரமாக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டர் பண்ணுறீங்கம்மா அப்படின்னும் போது எந்த கேரக்டர்னா வடிவுக்கரசி கேரக்டர். அருணாச்சலத்தில் வடிவுக்கரசி கேரக்டர் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மொட்டை போட்ட மாதிரி கொஞ்சோண்டு முடி வச்சுட்டு ஒரு கூனி கிளை மாதிரி ஒரு சகினி மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் சுந்தர் சி சொல்லியிருக்காரு, இது நீங்கள் பண்ணுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ மனோரமாவே என்ன சொல்லியிருக்காங்க, ரஜினிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, தம்பி வந்து ஆல்ரெடி நான் உங்களை திட்டிருக்கேன்னு உங்கள் ஆடியன்ஸ்லாம் வந்து என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, பயங்கர ஒரு வருத்தத்தில் இருக்காங்க, இப்போ இந்த படத்தில் எடுக்க போகிற இம்மீடியட்டான படத்தில் வந்து நான் வந்து அருணாச்சலம் படத்தில் அந்த வடிவுக்கரசி கேரக்டர் பண்ணேன்னா ரொம்ப பிரச்சனையாகும் தம்பி, வேண்டாம் தம்பி, என்னை பயங்கரமாக திட்டுவாங்க, நீங்கள் வேற ஒரு கேரக்டர் கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ரஜினியை சுந்தர் சியை கூப்பிட்டு இல்லை மனோரமாக்கு வேற கேரக்டர் கொடுத்துருங்க, பார்த்துருப்பீங்களா வேற ஒரு நல்ல கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அப்புறம் அந்த படத்தை மனோரமா பண்ணாங்க. சூப்பர் சார். நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போ 3 முதலமைச்சர் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவாஜி சார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாண்ட் இருக்குது, அண்ணா தங்கைமா இருக்கட்டும், அதேமாதிரி எம்ஜிஆர் கூடமே ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் விஜய் அஜித் கூட, ஏன் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து கூடவே உட்காந்துருந்தாரு. ஸோ அது அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுடைய டெத்து கூட போகிறது இல்லை, அப்படி ஒரு கேரக்டர். இப்போ விஜயகாந்த் மறைவு கூட அஜித் வரவே இல்லை, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது அஜித் மேலே. இருந்தாலும் மனோரமா டெத்துக்கு அவர் போயிருந்தாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு எல்லா இளைய நடிகர்களுக்கும், எல்லா மூத்த நடிகர்களுக்கும், யாருக்காக இருந்தாலும் சரி, மனோரமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீனியாரிட்டிக்கு யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மனோரமாவும் மம்முட்டியும் நிறைய படங்கள் தமிழ் படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படி நடிக்கும்போது மனோரமாவுக்கு மம்முட்டி ஆச்சியம்மா நீங்கள் இதை சாப்பிடுங்க, இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவரே எந்திரிச்சு நின்று பரிமாறுவான். ஆமா, அந்த மாதிரி இதை போடுங்க, இந்த மீன் குழம்பு போடுங்க, நீங்க சாப்பிடுங்க, தம்பி உட்காருங்க தம்பி, வேணாம் தம்பி நீங்க உட்காருங்க தம்பி, சொன்னா கேளுங்க தம்பின்னு சொன்னா கூட இல்லைம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் பார்க்கணுமா, நீங்க சாப்பிட்ற அழகை நான் பார்க்கணுமா, சந்தோஷமா எங்களுக்கு இதெல்லாம், நீங்க உங்களை மாதிரி நடிகர்களோட நடிக்கிறது நான் சந்தோஷமா அப்படின்னு அதாவது மம்முட்டி மாதிரி நடிகர்களே வந்து மனோரமாக்கு வந்து எப்படி சொல்றது அவ்வளோ அட்ராக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய அந்த எப்படி பல கேரக்டர் நடித்த ஒரு சீனியர் ஆர்டிஸ்டில் அந்த ஒரு இது இருக்கும்ல, நடிகர்களுக்குள்ள இன்னொரு பிரமாதமான ஒரு நடிகையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஃபெக்ஷன் வரும். சிரஞ்சீவியும் அப்படிதான் இருந்திருக்காரு, ரஜினி கமலும் அப்படிதான் இருந்திருக்காங்க, எல்லாருமே விஜய் அஜித் வரைக்கும் எல்லாருமே அப்படிதான். கண்டிப்பாக சார். இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ பேர் மகிழ்வித்தாமே அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போனதாக இருக்கட்டும், அவரோட பையனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பூபதியோட கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுல இருந்தாலும் எப்படி மனோரமா வந்து வெளியே வந்தாங்க, எப்படி அதை கொண்டு போனாங்க? இல்லைன்னா பூபதி அவருடைய ஒரே மகன், அவரை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சு கான்வென்ட்லாம் படிக்க வச்சாங்க, நல்லாலாம் படிக்க வச்சாங்க, நல்லா அவங்கள வந்து ஒரே மகன் செல்ல மகன்கிறதுனால எல்லா பாசமும் அவங்க மேலே தான், மனோரமாவுடைய பாசம் ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த மகன் மேலே தான். ஆனால் வளர 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 கொஞ்சம் கெட்ட சவாசங்கள், அதாவது வந்து குடி பழக்கத்துக்கெலாம் அடிமையாயிட்டார். இப்போ சிகரெட் குடி இந்த மாதிரி தண்ணி பழங்களுக்கு எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி அது எல்லாரும் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத ஆளுங்க ரொம்ப கம்மி தான், சிகரெட் ஸ்மோக் பண்ணாத ஆளுங்க கம்மி தான். இதெல்லாம் வந்து இருக்கும். அதாவது ஆல்கஹால் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்கிறதுக்காண்டி அவங்க நம்மளுக்கு கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அப்படி நம்ம கெட்டவங்க, அவங்க திறமை இல்லாதவங்க, அவங்க நல்லவங்க இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ தூரம் குடிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் குடிக்க அடிமையாக இருக்காங்க, எல்லாமே தெரியும். அவரை மாதிரி ஒரு கவிஞர் வருவார், அவர் வந்து எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனையோ விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்களை கண்ணதாசன் செஞ்சுருக்காரு. அதாவது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த இடத்துல கேளுங்க.
கண்ணதாசனுடைய அக்கா மகள் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு கற்ற தெரியல, ஆச்சின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க குடியிருந்த வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி அவங்க இருந்தாங்க. கண்ணதாசனுடைய சொந்த அக்கா மகள், காந்திமதி ஆச்சின்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, எங்க படத்துக்கு பாட்டு எழுதுவாரு. சூளம் படத்துக்கு, பைரவி படத்துக்குலாம் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாரு. பாட்டு எழுதும்போது எங்க அப்பாட்ட வந்து, பாஸ்கர் நீங்க வந்து, பாஸ்கர் நீ ரொம்ப கண்ணதாசனோட எங்கள் அப்பாலாம் ரொம்ப இளையவர், புரியுது உங்களுக்கு, பாஸ்கர் நீங்கள் வந்து நம்ம அக்கா பொண்ணு பேரை சொல்லி அங்கே தானே நீங்கள் இருக்கீங்க, பக்கத்தில் 2 வீடு தள்ளி தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் அங்கே தான் இருக்கேன். இந்த பணத்தை வந்து எங்கள் அக்கா பொண்ணு கொடுத்துருங்க. அதாவது அவர் வாங்கின ரெமுனரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே 5000ங்கிறது இப்போ கூட சில நடிகர்கள் வாங்குறதா, இப்போ கூட சில கவிஞர்கள் 5000 வாங்குறது இல்லை. ஆனால் அப்போவே 5000 78 80 காலங்கள்லேயே 5000 ரூபா கவரில் போட்டு கொடுக்கும்போது, இதை வந்து என்னுடைய அக்கா பொண்ணு கொடுத்துருங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வரோம். அப்படியே கொடுத்துட சொல்லிடுவார் ஃபுல்லாகவே. எங்கள் அப்பா வந்து அந்த பணத்தை வந்து அவங்கள கூப்பிட்டு, இந்தாங்கம்மா அவங்க வேறு உங்கள் மாமா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பல உதவிகள், அதாவது குடும்பத்துக்குள்ளே பல உதவிகள் செஞ்சுருக்காரு, குடும்பத்துக்கு வெளியே பல உதவி செஞ்சுருக்காரு. அதாவது அவங்க பண்ண சேவைகள்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட எத்தனையோ உயரத்துக்கு அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த பூபதி மேட்டுக்கு நம்ம வரும்போது, பூபதி வந்து நிறைய அந்த குடிக்கு அடிமையாயிட்டார். ஒரு ஸ்டேட்மெண்ட் டீஹேபிட்டேஷன் சொல்லுவாங்க, ரீஹேபிட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீஹேபிட்டேஷன் சென்டர்லாம் சேர்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா மனோரமாக்கு இதுவே பெரிய ட்ரபிளாக. அதாவது இவங்க ஏதோ முக்கியமான ஷூட்டிங்கில் இருப்பாங்க, இவர் ஓவராக குடிச்சு அடிக்கடி கீழே விழுந்துருவார், மயக்கப்பட்டு விழுந்துருவார். மனநிலையெல்லாம் பாதிக்கலை, மனநிலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரே அடிக்ஷன்லேயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மனநிலை பாதித்த மாதிரி தானே. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து டக்குன்னு இவர் விழுந்துருவார், உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. இந்த அம்மா எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருப்பாங்க பொள்ளாச்சியில். அவன் அப்போல்லாம் வந்து டக்குன்னு ஃப்ளைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. உடனே பதறிட்டு கார் எடுத்துகிட்டு வருவாங்க, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு. நிறைய சம்பவங்கள். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இங்கே ஆழ்வார்பேட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் டெர்னிட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சு 97ன்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் பூபதி அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், குடிச்சிட்டு ஓவராக அவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதனால் அட்மிட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் எனக்கு கரெக்டாக தெரியும். ஏன் அப்படின்னா அதே நேரத்தில் வந்து சின்ன ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காண்டி எங்கள் அப்பா அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார். இங்கே என்ன நினச்சுன்னா, ரெண்டு பேரும் பக்கத்தில் ரூமில் இருக்காங்க. மனோரமா வந்திருக்காங்கன்னொன்னே இங்கே டேரக்டர் பாஸ்கர்னு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து, ஐயோ எனக்கு தெரியுமே நல்லா, என்னாச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு அவர் மகனை பார்த்து வந்தவங்க எங்கள் ரூமுக்கு வந்துட்டாங்க, அப்பா ரூமுக்கு வந்து எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் கூட இருந்தேன், தற்செயலாக கூட இருந்தேன். அதாவது வந்து பல விஷயங்கள் மகனை பற்றி வருத்தப்பட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது. கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு அழுகாத குறையாக வருத்தப்பட்டாங்க. நான் பெத்த ஒரே செல்வம் என்னுடைய மகன் தான், இப்படி வந்து எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு வாழ்க்கை பூரா பல கஷ்டங்கள், பல சோதனைகள், என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அழுதுட்டாங்க. அப்போ வந்து அப்பா சொன்னார், அழுகாதீங்கம்மா, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட்டு, எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ சிக்கல் பிரச்சனை, எத்தனையோ இடர்பாடுகள்லாம் தாண்டி வந்தவங்க, நீங்களாம் ஒரு சிங்க பெண்மணி மாதிரி, நீங்களாம் அழகக்கூடாது அப்படின்னு ஆறுதல் படுத்துனாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானங்க, எனக்கு மனசுக்குள்ளே இந்த மகன் அப்படின்னும் போது ரொம்ப ஆழமான வருத்தம் இருக்குது. பேரம்பேத்திங்கெலாம் இருக்காங்க, அப்போல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க, பேரம்பேத்திலாம் இருக்காங்க, அவங்களை தூக்கி தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மகன் நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. மகனால் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குடிப்பழக்கம் மூலியமாக தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அது கேள்விப்பட்ட வரையில் அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சார். ஒரு பக்கம் சினிமாவில் இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அதை பார்க்குறதா இல்லை மகன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம், இது ரெண்டுமே அவங்க எப்படி ஈக்குவலாக ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த சினிமா வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க சார்? இல்லை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் சொன்னேன்ல, நான் கல்யாணமாகி 1-2 வருடங்கள்லேயே ஃபேமிலி லைஃப் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மகன் பிறந்ததுக்கப்புறம் அந்த மகனை சீராட்டி தாளாட்டி வளர்த்துக்கிட்டே வரும்போது அவரால் சில பிரச்சனை இல்லும்போது அந்த இடத்துலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸு. இந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறம் பேரம்பேத்திங்க தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததான் நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவங்களுக்கு நான் சொன்னது மாதிரி சில கலைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிறவி கலைஞராக இருப்பாங்க. அதாவது வந்து எத்தனை தடைகள் இருந்தால் கூட அதை தாண்டி வந்து சினிமாவில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏன் வந்து ரகுவரன் சொல்லலாமே, ரகுவரன் இதே மாதிரி பழக்கத்துக்கு அடிமை, குடிப்பழக்கத்துக்கு அடிமையை தான் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் பாருங்கள், அதாவது ரகுவரன் மாதிரி ஒரு நடிகர், ரகுவரன் மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணக்கூடியவர், ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு கடைசி கூட தனுஷோட அந்த படத்தில் பார்த்தீங்களா ஒரு தகப்பனார் கேரக்டர் பண்ணியிருப்பார். எப்படி அருமையாக கொஞ்சோண்டு தான் நடிப்பை காமிச்சிருப்பார், ஆனால் கொண்டாடினாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவரோட கடைசி படம்.
படம் கண்டிப்பா, இல்லையா? ஆமா சார், ஆமா அந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டங்களை எல்லாம் மீறி இந்த பிரச்சனைகள்லாம் மீறி அவங்க வந்து லைஃப்பில் சக்ஸஸாக வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அழுத்தமாக அவங்க கலை மேலே இருக்கிற ஆர்வம், அந்த நடிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. மனோரமாலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சாகிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது வந்து சிங்கம் 2 தான் அவங்களுடைய கடைசி படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கலை. நிறைய படங்கள் அப்படி நடிச்சுக்கிட்டு மனோரமா படங்கள்லாம் நம்ம லிஸ்ட்டு போடணும்னா அதாவது வந்து அது ஒரு 4 நாளைக்கு லிஸ்ட்டு போட்டு பேசணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாது, சம்சாரம், அது மின்சாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனவால் சொல்லிக்கிட்டே போகலாமே அவங்க படங்கள்லாம். கண்டிப்பாக சார். படங்கள் பற்றி பேசும்போது மனோரமா உள்ளே வந்த பிறகு ஒரு ஸ்டார்டிங்கில் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்ச போது அது வேண்டாம், நான் ஃபுல்லாக காமெடியானவே பண்ணுற மாறுனது எப்படி சார்? இல்லை அவங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன வேடங்கள்லாம் தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கிளிக் ஆயிடுவாங்க. ஒரு கேரக்டரில் சூட்டபிளாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கே அடுத்தடுத்து கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் நடிச்சிட்டா அப்பா 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 பண்ணி கூப்பிடுவாங்க. ஒரு அக்கா கேரக்டர் நடிச்சிட்டா அக்கா அக்கா பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து காமெடியில் நடிக்கும் போது காமெடி நல்லா வருது மனோரமாக்கு. ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஆடியன்ஸ் பார்க்கும்போது நல்லா சிரிக்கிறாங்க. ஹிலாரியஸாக இருக்க காமெடி அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்டோட என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து நாகேஷ்லேருந்து இன்னும் பல நடிகர்களை தொடர்ந்து தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், நம்ம கவுண்டமணி, இன்னும் நடிகர்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இவங்க ஒரு தனி ஹைலைட்டாக இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் மனோரமாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் மனோரமாவுக்கு ஒரு அளவுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு நடிகை கோவை சரளா வராங்க. அதாவது வந்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மனோரமாங்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆளே இல்லாமல் இருக்காங்க. முக்கியமாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கோவை சரளாவாவது காமெடி படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. காமெடியாக தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களும் நல்ல ஒரு காமெடி நடிகை. பல வருடங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு நடிகை, நல்ல காமெடி நடிகை. ஆனால் மனோரமா பொறுத்த வரைக்கும் இவங்க காமெடி நடிகையும் நடிப்பாங்க, சீரியஸாகவும் நடிப்பாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு கம்மாவை நடிச்சிருப்பாங்களே, அதெல்லாம் காமெடியே இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பையனாக இருக்கானே, இவனை வச்சுட்டு நம்ம என்ன போகிறோங்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு தாயாராக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு வாசலில் கார்த்திக் கூட நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. அதாவது அவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இனிமேல் பிறந்தாங்க வரணும். பிறந்தா கூட வர முடியாது அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். அதான் சார். இப்போது மனோரமா இவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க, சூப்பர். ஆனால் கடைசி ஆசை நிறைவேறாத ஆசை எதுவும் இருந்துக்கா சார் உங்களோட சொல்லியிருக்காங்க? கடைசி ஆசைன்னு எதுவும் இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வந்து அதை ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது என் கணவர் என் குடும்பம் என் வீடு அப்படின்னு கோமல் சாமிநாதனோட ஒரு நாடகத்தில் வந்து மனோரமா நடிச்சிருந்தாங்க. அந்த நாடகத்தில் வந்து ஒரு பிராமின் லேடியோட, அதாவது வந்து ஒரு ஐயர் பொம்பளையோட லேடி வந்து அந்த மடிசாரெலாம் கட்டி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. பிச்சு உதறியிருப்பாங்க அந்த நாடகத்தில். அவ்வளோ பேர் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு அந்த நாடகம். பல இடங்கள் அந்த நாடகத்தை போட்டிருக்காங்க. இந்த நாடகம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து மயிலாப்பூரில் ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பட்டுப்புடவை தேவை, அதுக்காண்டி போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாமி, அதாவது ஒரு பிராமின் லேடி, மனோரமாவோட பல வருஷங்கள் வந்து வயசில் மூத்தவங்க. அவங்க வந்து மனோரமாவை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மனோரமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, நீ வந்து அந்த என் கணவர் என் குடும்பம் என் வீடு நாடகத்தில் வந்து பிச்சு உதறி இருக்கியே, அதாவது வந்து எங்கள் ஆளுங்க கேரக்டரை வந்து நாங்கள் கூட அப்படி பண்ண முடியாது, எங்கள் பிராமின் உள்ள நடிகர்களோடு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ஆனால் நீ வந்து ஒரு நான் பிராமினாக இருந்து அந்த கேரக்டரை இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கியே, எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன்னைய எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நாங்கள் உன்னை நினைப்போம் பல இடங்களில். இன்னைக்கு உன்னையே வந்து நேரில் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்பவே மாட்டீங்க, அவங்க கையில இருந்த மோதிரம், அது எவ்வளோ பவுன்லாம் நமக்கு தெரியல, ஒரு தங்க மோதிரம், அதை கலட்டி கையை நீட்டு மனோரமா அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டு விட்டாங்களாம். இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. நீ போட்டுக்கோ, நீ வந்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து எத்தனையோ அவார்ட்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க, எத்தனையோ அவார்டு நான் வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு வந்து ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் அங்கே நினைக்கிறேன். நான் நடிச்சு என்னுடைய நடிப்பை பார்த்து அதாவது வந்து இது விலை மதிப்பில்லாதது, அது வேற விஷயம். ஆனால் வந்து ஒரு கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி போட்டுட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு கிஃப்ட், யாருன்னே தெரியாது அவங்க போட்டு போகிறாங்கன்னா அப்போ மக்கள் மனசில் எவ்வளோ என் மேலே பிரியம் வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடைசி வரைக்கும் கையில் போட்டிருந்தாங்களாம். சாகிற வரைக்கும் அந்த அவங்க கொடுத்த மோதிரத்தை கடைசி வரைக்கும் கையில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பல இடங்கள் அந்த மோதிரத்தை அதுக்கப்புறம் உள்ளது இது என்னுடைய ஒரு ரசிகை கொடுத்தது, இந்த இன்சிடென்ட்டை சொல்லி
சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சார். எவ்வளவு அவார்டு வாங்கினாலும் ஒரு ரசிகையா வந்து கையில இருக்க மோதிரத்தை கழட்டி போடும்போது அது பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சதி லீலாதி படத்துல வந்து கமலஹாசன் வந்து கோவை சரளாவோட பேர் பண்ணியிருந்தார்ல, சார் அந்த படத்துக்கு கமலஹாசன் நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து மனோரமாவை தான் கேட்டிருக்காங்க கோவை சரளா கேரக்டருக்கு. மனோரமா வந்து சொன்னாங்களாம், நான் சின்ன பிள்ளையிலேருந்து களத்தூர் கண்ணம்மாலேருந்து கமலஹாசனை பார்க்குறாங்க, அதனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்த பையன்டி அவன், அதனால் வந்து அவனோடையெல்லாம் நம்ம பேர் போட்டு நடிக்கிறது நல்லா இருக்காது, அது ஒரு ஒரு பர்டிகுலரான கேரக்டராக இருந்தால் கூட எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, வேண்டாம் அவன் என் பிள்ளை மாதிரி, அவனோட மனைவியாக நான் நடிக்க முடியாது. அதனால் அவங்க தான் சொன்னாங்களாம், அந்த கோவை சரளா போட்டுக்கு சொல்லு, அவள் நல்லா நடிப்பா, அவளை புக் பண்ண சொல்லு, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லு, இதை சொல்லு, இந்த காரணத்தை சொல்லு கமலுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் கமலே ஃபோன் பண்ணி சொன்னாராம், ஆச்சு நடிச்சா என்ன கேரக்டர் தானே அப்படின்னாங்களாம். அதெல்லாம் முடியாதுப்பா, வேணாம்ப்பா, நீ கம்பல் பண்ணாதப்பா, எனக்கு வேணான்னு மனசில் நினைக்கிறேன், வேணாம்ப்பா அப்படின்னு நான் மறுத்துட்டாங்க. ஓகே, இதை தாண்டியுமே சார் மனோரமாக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கிடைச்ச பெரிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கா சார்? அதாவது அவங்க மறைவுக்கு பின்னாடி இந்த மயிலாப்பூரில் இருக்கிற சுடுகாட்டில் தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. அவங்கள வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் வந்து தகனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் என்னை வந்து சந்தனக்கட்டை வச்சு எரிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சில சந்தனக்கட்டைகள்லாம் வச்சு தான் அவங்கள வந்து கடைசியாக எரி ஊட்டியிருக்காங்க. அந்த அந்த நிகழ்வு வந்து மயிலாப்பூர் சுடுகாடு இங்கே இருக்குது, கண்ணாமாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அதாவது மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கோம். ஓகே சார். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு மெட்ரோ ட்ரெயினே நிறுத்தியிருந்தாங்களாம். அந்த ட்ரெயினில் உள்ளவங்கலாம் மலர் தூவி அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. மேலே இருந்து அந்த சுடுகாடு அப்படி தான் கனெக்ட் ஆகும், கரெக்டாக அது மேலே தான் போகும். அவங்கெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இதை விட வந்து ஒரு வாழ்ந்த ஒரு கேரக்டருக்கு என்ன பெரிய விஷயம், அவங்களுக்கு இது தெரியாது. இதை விட பெருமை என்ன வேணும்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான் இது. உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விட ஒரு பெரிய பெருமை யாருக்குமே கிடைக்க முடியாதா சார்? மகளிர்னாலே ஆட்சினாலே மனோரமா பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், நான் உங்கள் செல்வா.